மீதி உள்ள இந்த 30% பெறுவது வந்து ஒரு பெரிய போட்டி இருக்கிறது. அதில் யார் அதிகமாக அந்த வாக்குகளை பெறுவார்கள்னு. அது மக்கள் நீதி மையம் முயன்றது, தேமுதிக முயன்றது, பாட்டாளி மக்கள் கட்சி முயன்றது. இவர்கள் அனைவருமே அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 10%க்கு மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த 8, 9 அதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி கூட்டணி வைத்தால் இந்த திமுக கூடயோ அதிமுக கூட கூட்டணி வச்சா அந்த தேமுதிகவோ பாமகவோ மற்ற கட்சிகளோ ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குறாங்க. இந்த முறை வந்து அதில் வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து ஒரு தந்தை பெரியார் தொடர்பான ஒரு விமர்சனபூர்வமான கருத்துக்களை வைத்து இப்பொழுது தமிழகம் தமிழ் சார்ந்த அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு முன்னெடுத்து செல்கிறார். அது வந்து சீமானோட இந்த புதிய வியூகம் பெரியார் எதிர்ப்பு அண்டு கல் ஆதரவு போராட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஐயா, சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தமிழக அரசியலில் வச்சுட்டார். என்னென்னா, கட்சி கட்டமைப்போ சின்னமோ முக்கியமே இல்லை. கட்சி ஏனென்றால் இவ்வளோ நாளும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கட்டமைப்பு ரொம்ப முக்கியம், சின்னம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னை போன்றவர்கள் என்ன சொன்னோன்னா, இது இணைய காலம், ஒரு சின்னத்தை எடுத்து செல்வதில் ஒரு பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது. ஆனால் அதை களத்தில் நிரூபித்தவர் ஐயா சீமான் அவர்கள். அவருடைய கட்சி வந்து முன்னேற்ற கழகங்களை இணையான கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை. சின்னம் அவருக்கு ஒவ்வொரு தேர்தலில் வெவ்வேறு சின்னத்தை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலேயும் தனியாக போட்டியிட்டு யாருடைய துணையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அந்த சின்னத்தை கொண்டு சென்று எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி அவர் 8%க்கும் மேலான வாக்குகளை பெற்று, இந்த சின்னமோ கட்டுமானமோ ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கான வாக்கு, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வரிசையில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஐயா சீமான் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் இதை அடிப்படையாக வைத்துதான் ஐயா விஜய் அவர்களை நீங்கள் மதிப்பிட வேண்டும். ஏனென்றால் இவரும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். இவர் ஒரு இயக்குனராக இருந்து வந்தாலுமே கூட சொல்லாற்றல் மிக்க ஒரு தலைவர். விஜய் ஐயா அவர்கள் ஒரு திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதாநாயக அந்தஸ்திலிருந்து வரக்கூடிய ஒரு நடிகர். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இப்போ நீங்க பல பேர் கேட்குறாங்கல்ல, அவர் ஐயா விஜய் அவர்கள் வெளியே வராக இருக்கிறாரு, இந்த கட்டமைப்பு என்ன? இதற்கெல்லாம் ஐயா சீமான் அவர்களுடைய அரசியலில் ஒரு பதில் இருக்கிறது. அவர் அதை தெளிவுபடுத்தி விட்டார். கட்டமைப்பு சின்னம் என்பதை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த தேர்தலில் ஒரு சின்னம், தேர்தலுக்கு முன்னால சின்னத்தை மாத்துறாங்க, கடைசி நேரத்தில் ஏதோ புது சின்னம் கொடுக்குறாங்க, இந்த சின்னமா அந்த சின்னமாங்கிறாங்க. ஆனால் அவர் எந்த சின்னம் கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு களத்திற்கு போனால் ஒரு தனி பிரச்சாரகராக அவர்தான் தமிழகம் முழுவதும் சுற்றி வலம் வந்தார். இன்றைக்கு இத்தனை சதவீத வாக்குகளை தன்னுடைய கட்சிக்கு வைத்திருக்கிறார் என்றால் தமிழக அரசியல் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது 2026 தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும்.